சத்துக்கள் போன்ற சத்துக்கள் உடையது இந்த முருங்கைக்கீரை. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிடுறது பெரிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும் இந்த முருங்கைக்கீரை. தயிரில் கூடிய புரதம் போல் 2 மடங்கு புரதம் இந்த முருங்கைக்கீரை இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் உள்ள விட்டமின் சியை போல் 7 மடங்கு இருக்குது. கேரட்டில் உள்ள விட்டமின் ஏயை போல் 4 மடங்கு இருக்குது. பாலில் உள்ள கால்சியத்தை போல் 4 மடங்கு இந்த முருங்கைக்கீரை இருக்குது. அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது குளுக்கோஸ் அளவை கண்ட்ரோல் பண்ணும். முருங்கைக்கீரை மூலம் கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சத்து பால் மற்றும் இறைச்சி உள்ள புரோட்டீனுக்கு இணையானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தலைமுடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இளநரையை போக்கி தலைமுடியை கருமையாக்கி முடியை அடர்த்தியாக வர செய்யும். முடி உதிர்வை தடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை. ஏன்னா இது அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிடும்போது முடி கருமை நிறம் மாறும். வெள்ளை முடியை வராமல் தடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த முருங்கைக்கீரை. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு அடிக்கடி இந்த முருங்கை சாப்பாடு சாப்பிடும்போது சுகப்பிரசவம் ஆகும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றுள்ள குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமும் வளர்றதுக்கு முருங்கைக்கீரை உதவும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது இரும்புச்சத்து அதிகரித்து ரத்தம் அதிகம் உதவும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிச்சு செய்யும் இந்த முருங்கைக்கீரை. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ண செய்யும். குழந்தை பிறந்த பெண்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது தாய்ப்பால் அதிகமாக சுரக்க செய்யும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்க செய்யும். இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது ரத்தத்தையும் அதிகரிக்க செய்யும். உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை சாப்பிடலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க கட்டமைப்பு பெறணும்னா இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டுடலாம். உடல் மெலிஞ்சி தேவையற்ற கொழுப்புகள் கழிவுகள் நீங்கி உடல் எடையை குறைக்க செய்யும் முருங்கைக்கீரை. ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை